என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அப்பாவோட ஆசீர்வாதத்தோட நான் சென்னைக்கு ஒரு அவசர வேலையாக வந்ததுனால இன்றைக்கி நான் சென்னை நம்ம பிரார்த்தனை மையத்திலிருந்து நான் உங்களை சந்திக்கிறேன். இன்றைக்கி காலையில் கிளம்பிடுவேன் சார். ஞாயிற்றுக்கிழமை திரும்பி நான் கும்மிடிப்பூண்டி போகிறேன். ஏன்னா அங்கே ஒரு முக்கியமான வேலை இருக்குது. வாழ்க்கை ஓடிக்கொண்டே இருப்பது, அதுக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக இருப்பது நானாக தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். நான் ஓடிக்கினே இருப்பேன், நேரமே இல்லை. அந்த இடைப்பட்ட நேரத்தில் உங்களோட நான் சில நேரங்களில் பேசுகிறதுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு அப்பாவுக்கு கோடான கோடி நன்றிகள். இப்போது மணி 4:15. ரொம்ப அமைதியாக இருக்குது. நான் சென்னையில் இருக்கிறேன், எவ்வளோ அமைதியாக இருக்குன்னு பார்த்துங்க. மணி 4:15. நம்ம பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து உட்காந்துருக்கும் போது தான் ஒரு விஷயத்தை நம்ம பக்தர்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். பாபா எப்பயுமே நம்முடைய கர்ம வினைகளை வாங்கிப்பாரா? நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன், கர்ம வினை தீர்வதற்கு ஒரு சில வழிமுறைகளை சொன்னேன். பாபா நம்ம கர்ம வினைகளை வாங்கி கொள்வாரா என்பதை விளக்கும் விதமாக இன்றைக்கி நான் சச்சரிதம் படிக்கும்போது இதுதான் எனக்கு நீங்கள் டாபிக் பிடிச்சவொன்னே இதுதான் சாய் வந்தது. சரி, நிறைய பேர் இந்த கேள்வி என்கிட்ட கேட்டாங்க, பாபா எப்படி சாயினா கர்ம வினை வாங்கிப்பார், அது உண்மையானு? பாபா தன்னுடைய வாயாலேயே உன்னுடைய கர்ம வினைகளெல்லாம் நான் வாங்கிக்கிறேன், நீ கவலைப்படாதுன்னு சொல்லி ஒரு அத்தியாயத்தை சொல்லியிருப்பார். அந்த அத்தியாயத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதனால தான் சொல்லுவோம், சாய் சச்சரித்தை தொடர்ந்து படிச்சிங்கன்னா உங்களுக்கு அதுக்கான பதில்கள் நிறைய கிடைக்கும். அத்தியாயம் 34, பக்கம் 327. கண்ணாடி இல்லை சார், அதெல்லாம் கொஞ்சம் திணறி தான் படிப்பேன், கொஞ்சம் பொறுமையாக கேட்டுங்க. டாக்டர் பிள்ளை என்பவர் பாபாவின் மிக நெருங்கிய பக்தர். பாபா அவரை மிகவும் விரும்பினார். எப்போதும் அவரை பாவ், அதாவது சகோதரன் என்று அழைத்தார். பாபா அவருடன் அடிக்கடி பேசினார். எல்லா விஷயங்களிலும் அவரை கலந்து ஆலோசித்தார். அவர் எப்போதும் தமது அருகில் இருக்கவும் விரும்பினார். இந்த பிள்ளை ஒரு முறை நரம்பு சிலந்தி நோய் வந்து மிகவும் அவதியுற்றார். அவர் காகா சாஹேப் தீட்சித்திடம், இந்த வலி உயிர் வதையாகவும் தாங்க முடியாதாகவும் இருக்கிறது, அதைவிட சாவையே விரும்புகிறேன். முன் ஊழ்வினையால் இவ்வழி நேர்ந்தது என்பது எனக்கு தெரியும். ஆனால் பாபாவிடம் சென்று வலியை நிறுத்தும்படியும் எனது முன் ஊழ்வினைகளை வரப்போகும் 10 பிறப்புகளுக்கு மாற்றும்படியும் கூறுங்கள் என்றார். தீட்சத் பாபாவிடம் சென்று அவரின் வேண்டுகோளை தெரிவித்தார். பாபா அவரது வேண்டுகோளை கேட்டு மனமிறங்கி தீட்சத்திடம், பயப்படாதிருக்கும்படி அவரிடம் கூறுங்கள். ஏன் அவன் 10 ஜென்மங்கள் கஷ்டப்பட வேண்டும்? 10 நாட்களில் அவர் தொல்லைகளையும் முன்னைய ஊழ்வினைகளையும் உழைத்து நிறைவேற்ற முடியும். அவருக்கு ரகபல நலன்களை அளிக்க நான் இவ்விடத்தில் இருக்கும்போது அவர் ஏன் சாவதற்கு வேண்டிக் கொள்ள வேண்டும்? யார் முதுகிலாவது அவரை இவ்விடத்தில் கொண்டு வர வேண்டும். அவரை கொண்டு வாருங்கள், நாம் வேலை செய்து அவரின் தொல்லைகளை அடியோடு கலைந்து விடலாம் என்றார். டாக்டர் பிள்ளை பாபாவுக்கு ரொம்ப சகோதரன் கூப்பிட்ற அளவுக்கு நெருங்கிய இருக்குது. அவருக்கு சிலந்தி நோய் ஒன்று வந்துடும், அது வலி தாங்க முடியாது அவரால். அதாவது வலி எப்படின்னா, இந்த வலியால் நான் உயிரோடு இருக்கிறதோட செத்து போயிடலாம், அந்த அளவுக்கு அவர் மன வேதனையில் இருப்பார். தீட்சத்தை கூப்பிட்டு, தீட்சத் போய் பாபா கிட்ட சொல்லு, நான் இந்த நோய் வந்தது என்னுடைய ஊழ்வினை நல்லா எனக்கே தெரியுது. எனவே ஒன்று இந்த வலியை நீக்க சொல்லு, இல்லை என்னை சாவடிச்சுட்டு சொல்லு, இல்லையா இந்த ஊழ்வினையை அடுத்த 10 ஜென்மத்துக்கு மாற்றி கொடுத்துட்டு சொல்லு அப்படின்னு சொல்லி என்னுடைய கோரிக்கையை போய் பாபா கிட்ட சொல்லுனார். தீட்சித்தான் வந்து பாபா கிட்ட இது மாதிரி அவர் சொல்கிறாரு. டாக்டர் பிள்ளைன்னு பாபா சொல்கிறாரு, அவனை முட்டாளா, அவன் நான் இருக்கும்போது எதுக்கு அவன் சாவணும்னு நினைக்கிறான்? அந்த ஊழ்வினைகளை நான் ஏன் 10 ஜென்மத்துக்கு அனுபவிக்கணுமா? என் மேலே நம்பிக்கை இல்லையா? அவனை தூக்கினு, யார் முதுகெல்லாம் தூக்கின்னு வாங்க, அவனை நான் குணப்படுத்துகிறேன், அவனுக்கு வேண்டிய சிகிச்சைகளை நான் தரேன்னு சொல்லி யாரோ முதுகலை தூக்கின்னு வாங்கன்னு சொல்லுவார். டாக்டர் அந்நிலையில் கொண்டு வரப்பட்டார். பாபாவின் வலதுபுறத்தில் பக்கிரி பாபா எப்போதும் இடத்தில் அமர வைக்கப்பட்டார். பாபா தனது திண்டையே அவருக்கு அளித்தார். இங்கே அமைதியாக படுத்துக்கொள். உண்மையான சிகிச்சை யாதெனில் முன்வினைகளின் பலனை அனுபவித்து தீர்ப்பதே ஆகும். நமது கர்மங்களின் விளைவே இன்ப துன்பங்கள். எனவே உனக்கு நேரிடும் அனைத்தும் பொறுத்துக்கொள். அல்லாவே தீர்ப்பார், காப்பார். அவரையே எப்போதும் நினை. அவர் உன்னை கவனித்துக் கொள்வார். உனது உடலாலும் உள்ளத்தாலும் செல்வத்தாலும் வாக்காலும் அவரை சரணடை, அதாவது முழுவதுமாக. பின்னர் அவர் என்ன செய்கிறார் என்பதை கவனி என்றார்.
நானே சாஹேப் ஒரு பேண்டேஜை போட்டிருப்பதாகவும் ஆயினும் அவர் எவ்வித நிவாரணத்தையும் உணரவில்லை என்றும் டாக்டர் பிள்ளை பதில் கூறினார். நானா ஒரு மடையன் என்றார். பாபா, அந்த பேண்டேஜை எடுத்து விடு, இல்லாவிட்டால் நீ செத்து விடுவாய். இப்போது ஒரு காக்கை வந்து உன்னை கொத்தும், அதன் பிறகு நீ குணமடைவாய் என்றார். இவ்வுரையாடல் நிகழ்ந்து கொண்டிருக்கும் போது எப்போதும் விளக்குகளை ஒழுங்குபடுத்தி மசூதியை சுத்தப்படுத்தும் அப்துல் என்பவர் வந்தார். அவர் தனது சீர் செய்யும் வேலைகளை கவனித்து கொண்டிருக்கையில் தற்செயலாக அவரது பாதம் டாக்டர் பிள்ளையில் நீக்கப்பட்ட கால்களின் மீது பட்டுவிட்டது. அதாவது மிதித்து விட்டார். கால் ஏற்கனவே வீங்கி இருந்தது. அப்துல்லாவின் கால் வேறு மிதிப்பட்டதால் 7 சிலந்தி பூச்சிகள் வெளியே தள்ளப்பட்டன. வலியை தாங்க முடியாமல் டாக்டர் பிள்ளை பெருங்கூச்சலிட்டு அலறினார். சில சமயங்களில் அவர் அமைதி அடைந்து மாறி மாறி பாடவும் அழவும் தொடங்கினார். பாபா அப்போது, பார், நமது சகோதரன் இப்போது சௌக்கியமாகி பாடிக்கொண்டிருக்கிறார் என்றார். அப்போது பிள்ளை, காக்கை எப்போது வரும், கொத்தும் என்று கேட்டார். பாபா, காக்கையை நீ காணவில்லையா? அவன் மீண்டும் வரமாட்டான். அப்துல் தான் உனது காக்கை என்றார். இப்போது நீ வாதாவுக்கு சென்று போய் ஓய்வெடுத்துக்கொள், விரைவில் நீ குணமடைவாய் என்றார். உதியை தடவியும் தண்ணீருடன் கலந்து உட்கொள்ள வேண்டும். வேறு எந்த சிகிச்சையும் மருத்துவம் இல்லாமலே பாபா முன்னரே கூறியபடி 10 நாட்களில் வியாதியை குணப்படுத்தினார். அவரை தூக்கின்னு வந்துடுவாங்க சார். முதல்ல தூக்கி அந்த உட்கார வைப்பாங்க. பாபா பக்கத்துலேயே உட்கார வச்சார். அவர் பாபா பயன்படுத்தின திண்டையே கொடுத்துடுவார். இதிலே சாஞ்சின்னு இங்கே அமைதியாக இரு, எதுக்கும் கவலைப்படாத, மசூதிக்கு வந்துட்டில்ல, துவாரகமாயில் ஏறிட்டில்ல, உன்னுடைய வியாதிகள் எல்லாம் கலைஞ்சி போயிடும். உன்னுடைய அந்த ஊழ்வினைனா நம்ம கர்ம வினைகளை நாம் அதை வாங்கிக்கிறோம். கர்ம வினைகளை முழுமையாக தீர்ப்பதுனா அதை அனுபவித்தே தீர்க்க வேண்டும். அப்போ தான் அது உண்மையான கர்ம வினை நம்ம தீர்ற மாதிரி. எனவே நீ மசூதியில் ஏறிட்ட, நீ கடவுளை முழுமையாக நம்பிட்ட, இனி கடவுள் உன்னை வந்து காப்பாற்றுவார். நானா டாக்டர் பிள்ளை காலில் ஒரு பேண்டேஜ் போட்டிருப்பார். நானா ஒரு மடையன், அந்த பேண்டேஜை கழட்டி போடு, அந்த பேண்டேஜால் எந்த பலனும் இல்லை, கழட்டி தூக்கி போடு, அந்த பேண்டேஜ் இருந்தால் நீ செத்துருவேன்னுவார். என்னடா திடீர்னு பேண்டேஜெல்லாம் கரெக்டாக சொல்கிறாருன்னு சொல்லி பேண்டேஜை கழட்டிடுவாங்க காலிலேருந்து. அப்போ சொல்லுவார் பாபா, இப்போ ஒரு காக்கா வரும், காக்கா அந்த புண்ணை கொத்தும், சரியாயிடும், நீ பயப்படாத இருன்னாரு. அப்போ அப்துல் என்றவர் தான் நம்ம துவாரகமாயை சுத்தப்படுத்துவார். விளக்கெல்லாம் சுத்தப்படுத்தி டெய்லி துடைக்கிறவர். அவர் என்ன பண்ணார், துடைச்சிக்கினே வரும்போது தெரியாத இவர் காலை மெரிச்சிடுவார். அந்த காலை மெரிச்சுன்னு உயிர் போகிற வழி வந்துடும். பார்த்தா ஏன் பாபா அந்த பேண்டேஜை கைட்ட சொன்னார்ன்றது அப்போ தான் தெரியும். அவர் மெரிச்சவனா கால் வீங்கி போயிருக்கேன், இவர் கால் மெரிச்சவனா ஒரு 7 சிலந்து பூச்சி அந்த புண்ணுலேருந்து வெளியே வந்துடும். 7மே அப்படியே நெளிஞ்சின்னு இருக்கும். இவர் வழி போகிற அளவில் கத்துவார் டாக்டர் பிள்ளை, அந்த கத்துவார். உடனே பாபா, அப்பா சகோதரனுக்கு பார், தனக்கு குணமாயிடுச்சுன்னு சொல்லி அவ்வளோ சந்தோஷமாக பாட்டு பாடின்னு சந்தோஷமாக இருக்கிறான்னு கிண்டலாக்கி சொல்லுவார். உடனே பிள்ளைக்கு கோவம் வந்துடும். பாபா, என்ன கொடுமை, காக்கா வரும் கொத்தும் சரியாயிடும்னு சொன்னீங்க, காக்காவும் வரல, ஒன்றுமே வரலன்னு. உடனே பாபா சிரிச்சினே இருப்பார். என்ன அப்துல், என்ன டாக்டர் பிள்ளை, உனக்கு தெரியலையா? இப்போ வந்தது அதுதான் காக்கா, அப்துல்லா தான் காக்கா. உன் காலை மெரிச்சிட்டான்ல, காக்கா என்னன்னா காக்காவே வந்து கொத்துன்னு நினைக்கிறியா? அப்துல்லா தான் உன் காக்கா. உனக்கு எல்லாம் சரியாயிடுச்சு, உன் காலில் இருந்து எல்லாமே வெளியே வந்துடுச்சு, இனி நீ கவலைப்பட வேண்டாம். நேராக வீட்டுக்கு போ, புதிய தடவு, புதிய தண்ணியில் போட்டு குடி, 10 நாளில் குணமாகும். நான் சொன்னல, அதை விட சிறப்பாக குணமாகும் சொன்னோன்னே சத்தியமான வார்த்தையாக இருக்கும். 10 நாள் செய்கிறோம். கரெக்டாக 10வது நாளில் அந்த சிலந்தி பூச்சிக்கான எந்த ஒரு அறிகுறியுமே இல்லை, எல்லாம் க்ளீனாக ஆகிடும். பாபாவோட சிகிச்சை முறைகள் வித்தியாசமானதுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான். காக்கா வந்து கொத்துன்னு காக்காவை எதிர்பார்த்துன்னு இருப்பான்ல, காக்கா இல்லை, அப்துல்லா காலை மெரிச்சார். அந்த பேண்டேஜை கைட்ட சொன்னார். ஊழ்வினைகளை அனுபவித்து அதை தீர்க்கிறது தான் அதுக்கு சரியான விடை. ஆனால் அந்த ஊழ்வினை அனுபவிக்கிறது எங்கே அனுபவிக்கணும்னா, கடவுளோட நாம் அனுபவிச்சோன்னா அந்த ஊழ்வினை சீக்கிரமாக நம்மளை விட்டு போயிடும். அதாவது கர்ம வினைகளை அனுபவிக்கணும். நாம் அதுலேயும் தப்பிக்க முடியாது. அதை அனுபவிக்கிறது எப்படின்னா, பெரிய கட்டைகளை ஃபுல்லாக அடிக்க வைங்களேன், எவ்வளோ தூரம் வேணாலும் கட்டைகளை அடிங்க, வானத்து வரைக்கும் கட்டைகளை அடிக்க வைங்களேன், வெறும் கட்டைகளை அனுப்பி வச்சுருங்களேன். கடவுள் நாமம், இறைவனோட நாமத்தை, நம்மளுடைய சத்குருவோட நாமத்தை, ஓம் சாய், ஸ்ரீ சாய், ஜெய ஜெய நான் என்ற நாமத்தை ஒரு கற்பூரத்தை கொளுத்தி அந்த ஒரு கட்டையை கொளுத்திட்டிங்கன்னா போதும், அவ்வளோ பெரிய கட்டையும் எரிஞ்சு சாம்பல் ஆகிடும். அவ்வளோ ஹைட்டில் இருந்தாலும் சாம்பலாகும் போது கொஞ்சமாக தான் இருக்கும். அதுபோல் இறைவனோட நாமத்தை நாம் சொல்ல 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 நம்மளுடைய கர்ம வினைகள் எரிக்கப்பட்டு அதுலேருந்து மீண்டு வெளியே வரும். கர்ம வினைகள் நாம் அனுபவித்த மாதிரியா இருக்கும், அதுலேருந்து மீண்டு வந்த மாதிரியா இருக்கும்.
நம்ம உடம்புல பொதுவாகவே இந்த மாதிரி நோய் நொடிகள் வந்தால் நம்மளுடைய கர்ம வினைகள் தான் நிறைய பேர் நினைப்போம். பாபா அப்படியா நினைக்கிறேன், நான் இருக்கும்போது ஏன் கவலைப்படுறேன், உன்னுடைய நீண்ட நாள் நோய்களையும் நான் தீர்த்து வைப்பேன், அதே 10 நாளில் நோய்களை குணப்படுத்துவேன் என்று பாபாவோட வாக்கு இங்கே இதுவாயிடுச்சு. அவருக்கு 2 விஷயங்கள் நடந்தது. அவருடைய கர்ம வினைகளையும் பாபா வாங்கி கொண்டார், கர்ம வினைகளிலிருந்து விடுதலைகளை கொடுத்தார். நான் 3வது வித்தியாசமான முறையில் சிகிச்சை. அவர் பாபாவோட சிகிச்சை அதுதான், வித்தியாசமான முறையில் சிகிச்சை. பாபா தான் யார் என்பதை பக்தர்களுக்கு உணர வச்சார். இந்த டாக்டர் பிள்ளையோட ஒரு விஷயம் நமக்கு எதை உணர்த்துதுன்னா, பாபாவை நம்பி போனால் நம்மளுடைய கர்ம வினைகளை அவர் வாங்கி கொள்வார். 2வது, தீராத நோய்கள் ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக அப்பா தீர்த்து வைப்பார். ஆனால் பாபா மேலே முழு நம்பிக்கையோடு இருக்கணும். அது மாதிரி தற்கொலை எண்ணம் இருக்குல்ல, நான் உயிரை விடுறேன், அந்த எண்ணத்தை பாபா பக்தர்கள் மத்தியிலேருந்து போக வச்சிருவார். ஏன்னா சில பேருக்கு தீராத நோய் இருக்கும், நம்ம இது நோயோடு இருக்கணும் செத்துடலாம் அப்படின்னு யோசனை வரும் நிறைய பேருக்கு. அதையும் பாபா சரி பண்ணி அவரையும் காப்பாற்றி கொடுத்துருக்கிறார். எனவே நம்மளுடைய தாய் பக்தர்கள் பாபா நம்மக்கிட்ட இந்த கர்ம வினைகளை வாங்கி கொண்டார் என்பதை தெரிந்து கொண்டால் போதும், நம்மளுடைய தீராத நோய்களும் தீர்ப்பார். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம கர்ம வினை போடுவதற்கு சில வழிமுறைகள் நான் சொல்லியிருக்கிறேன். அந்த வழிமுறை வேணுன்னா நீங்கள் என்னுடைய வீடியோவில் போய் பாருங்கள். உன்னுடைய கர்ம வினைகளை நான் தீர்த்து வைக்கிறேன், அது மாதிரி செஞ்சிங்கன்னா போதும், நம்மளுடைய கர்ம வினைகளை நமக்கு போயிடும் சாயராம். இதுதான் பாபா இன்னைக்கு உங்களுக்கு சொன்ன மிகப்பெரிய ஒரு பாடம். ஓம் சாயராம். நாளை